இப்போ வந்து வெஜிடபிள் குருமா வந்து செய்ய போகிறோம். அதுக்கு செய்யறதுக்கு பொருட்கள் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் இருக்குது. சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டக்குன்னு குயிக்காக வெஜிடபிள் குருமா செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த தேங்காய், அந்த பச்சை மிளகாய், சோம்பெல்லாம் போட்டு இப்போ வந்து குயிக்காக சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி இப்போ பாருங்கள், கேஸை பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சிட்டோம். வெஜிடபிள் குருமா ரெசிபி ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம், கடுகு போடலாம். இங்கே பாருங்கள், பட்டை இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் அதில் போட போகிறோம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்மளுக்கு வந்து போடலாம். அப்படியே கூடவே வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போகிறோம். இப்போ வந்து தக்காளி போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு, சவ் பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கோம். இதே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வந்து மஞ்சள் தூள் வந்து போடலாம். இப்போ அடுத்தது வந்து வீட்டு மிளகாய் தூள் வந்து போடுறோம். இப்போ அடுத்தது கல் உப்பு போடுறோம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது கருவேப்பிலையும் தூவிக்கலாம். கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? தண்ணி எதுக்காக ஊற்றணும்னா அப்போ தான் வந்து அந்த போட்டிருக்க எல்லா காயும் நல்லா வேகும். அதுக்காக தான். நல்லா வேர்ந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், கொதிச்சுட்டு இருக்குது. பட் இன்னும் வேகலை, கல் மாதிரி தான் இருக்குது. இது வெந்துச்சா நீங்கள் செக் பண்ணணுன்னா எடுத்து இது மாதிரி கையால் நசுக்கி பாருங்கள். அது நசுங்கிச்சுனா தான் வெந்துச்சுன்னா. அது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸை வந்து வெட்டுங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றலாம். இப்போ பாருங்க, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு. ஸோ குருமாவுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அப்போ தான் அந்த குருமா, வெஜிடபிள் குருமா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து அப்படியே வந்து ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு டைம் சொல்லணும்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், 2 கொதி நல்லா வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவிடுறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெஜிடபிள் குருமா ரெசிபி தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.